தகுதியான டீம் வந்து ஐபிஎல் ஃபைனல் போயிருக்கா இல்ல தகுதி தன்னை ஆக்கி கொண்ட டீம் வந்து ஐபிஎல் ஃபைனல் போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பையும் பஞ்சாபோட தகுதியான டீம் எது நல்ல டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை தான். ஏன்னா பவுலிங் பேட்டிங் எல்லாமே சூப்பர். ஆனா தன்னை தகுதியா மாத்திக்கிட்டு ஏகப்பட்ட சூப்பரான ஒரு கேப்டன்சி அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை சொல்லணும். டாஸை வின் பண்ணி கிளவரா வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணி அவங்கள வந்து 180க்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் டவுனை வந்து அப்படியே வேற மாதிரி மாற்றி இங்கிலீஷை உள்ள அனுப்பி ஷூட் அவுட் பண்ணி அவர் நினைச்சது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது அவருடைய மைண்ட் கேம்ல ஸ்ரேயஸ் ஐயர் என்னென்னலாம் யோசிச்சாரோ அது அத்தனையுமே வந்து ப்ராசஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து நான் சொல்றது என்னன்னா, தன்னை வந்து ஒரு நல்ல டீமா உருவாக்குறதுக்கு ஒரு கேப்டன் ரொம்ப முக்கியம். தாங்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் தன்னுடைய கேப்டன்சி மூலியமா தன்னுடைய டீம் டெவலப்மெண்ட்டுக்காக கொட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக வந்து அவர் வந்து அழகாக பண்ணி வந்து கொண்டு போய் வச்சுட்டாரு. நம்பர் 1 டீம் 2025 ஐபிஎல்ல வந்து நம்பர் 1 டீம் பஞ்சாப்ங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. மும்பை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பவுலிங் நல்ல பவுலிங் தான், நல்ல பேட்டிங் தான். ஆனால் உங்களை விட பெட்டராக வந்து இன்னைக்கு டேல வந்து நேற்று டேல வந்து உங்களை விட சூப்பராக எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணிட்டாங்களே பஞ்சாப்பு. நீங்களும் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்து நீங்களும் பேட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதை பண்ணியிருப்பீங்க. அதனால இதில் வந்து மும்பை வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, பஞ்சாப் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அன்னைக்கு டே யார் வந்து பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க சூப்பரான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணுவாங்க. நேற்று வந்து பஞ்சாப் வந்து வெற்றியை பதிவு பண்ணி பொசிஷன் நம்பர் 1க்கு போயிட்டாங்க. கப் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பஞ்சாபுக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பைக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.